பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அனைவரும் கரங்களை விரித்து அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அனைவரும் கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த நாளுக்காக இந்த வாரத்திற்காக நன்றி சொல்லுவோம். நிறைவான ஆசீர்வாதங்கள் நமது இல்லங்கள் மீது பொழியப்படுவதாக. நமது பிள்ளைகள் ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டுமாய் ஜெபிப்போம். நம்முடைய கணவருக்கு நல்ல உடல் உள்ள ஆண்மனை தரமாறும் ஜெபிப்போம். அனைவரும் கரங்களை தட்டியவாறு இந்த பாடல்களை இணைந்து பாடுவோம். உம்முள்ள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. உம்முள்ள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து
சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே இயேசுவே வல்லவரே இயேசுவே நல்லவரே நல்லவரே இயேசுவே பரிசுத்தரே பரிசுத்தரே இயேசுவே படைத்தவரே படைத்தவரே இயேசுவே இரட்சகரே இரட்சகரே இயேசுவே இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை அன்பு செய்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மேலான இந்த பரிந்துரைக்காக உமது மேலான அந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. படைத்திருக்கிறீர் காத்திருக்கிறீர் வழி நடத்துகிறீர் நன்றி இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. அற்புதமான நாளிலே இந்த மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமையிலே கோடி அற்புத புனித அந்தோனியருடைய திருத்தலத்திலே கூடி ஜெபிக்க ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். அனைவரும் விழுந்தால் படியிட்டு உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய அன்பின் விண்ணக தந்தையை இன்றைய நாளின் இந்த காலை வேளையிலே இந்நாரம் வரை நம்மை கரம் பிடித்து உம்முடைய கண்ணின் கருவடியாய் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த உமது எல்லையில்லாத இந்த மாபெரும் கருணையை நினைத்து பார்த்து, இயேசுவே நற்கருணை நாதரே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நானே நல்ல ஆயன் என்று கூறிய அன்பின் நிறைவா, இதோ உம்முடைய பிரசன்னத்திலே இந்த முழந்தால் படியிட்டு உம்மை முழுவதுமாக சுவைக்க, உம் அன்பை உணர, உம்மை மட்டுமே இந்த நேரத்தில் நினைக்க எம்மை ஆசீர்வதித்து உம் இரத்தத்தை நினைத்து உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதித்து உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி. அன்பு சகோதரமே, பசும்புல் வெளி மீது என்னை இறைப்பாறை செய்கிற இறைவனின் பிரசன்னத்தில் அமர்ந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து முழு உள்ளத்தோடு நன்றி கூறுவோம். ஒவ்வொரு நன்றி எறிதல் ஜெபத்திற்கு பிறகு நாம் இந்த 2 பாடல் வரிகளை இணைந்து பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அனைவரும் இணைந்து பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீ என் நம்பிக்கைக்கு உரியவள், நீ என் நம்பிக்கைக்கு உரியவன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்குரியவர் என்பதை என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன்.
மதிப்பு மிக்கவர்கள். இவ்வாறு இறைவன் நம்மை சிறப்பு மிக்கவர்களாக, நம்பிக்கைக்கு உரியவர்களாக, விலையேற பெற்றவர்களாக, உரிமை பொருளாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். நமது பலவீன நேரங்களில் இவற்றை உணராமல் வழித்தடமாறி சென்ற காலத்தையும் நினைத்து பார்க்கிறோம். இத்தருணங்களிலே எல்லாம் நீர் எங்களை விட்டுவிடாமல் என் அருள் உனக்கு போதும் என்று ஆசீர்வதித்து பெருமைப்பட செய்து வாழ்வில் வருகிற ஏற்றத்தாழ்வுகளில் எல்லாம் நீரே நல்ல ஆயனாக இருந்து எங்களை இரக்கத்தை நினைத்து உமக்கு நாங்கள் புகழ்ந்தேத்தி ஆராதித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல மேய்ப்பனாகிய எம் இறைவா, உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்குரியவன் என்று எசையா புத்தகம் 43வது அதிகாரம் முதல் இறை வாக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது போல உன் பிள்ளைகளாக அழைத்தீர். இந்த அழைப்பு வாழ்வு ஒரு உன்னதமான கொடை. இத்தகைய அழைத்ததில் நல்ல மேய்ப்பனாக இருந்து தவறும்போது எங்களை மீட்டு உம் பாதையில் பயணிக்க அருள் கூர்ந்து எம் இயேசுவே, உமக்கே என் கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எனக்கு வளவூட்டும் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் நாம் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று கருதி அவர் நம்மை பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்து உம் பரிசுத்தமான வாழ்வை எங்களுக்கு கொடுத்து எங்களை உமது கருவியாக பயன்படுத்தி உம் பணியை தியாக உள்ளத்தோடு செயலாற்ற உதவிய இயேசுவே, உமக்கே ஆராதனையும் மகிமையையும் நன்றியும். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை கொடிய ஓநாய்களிடமிருந்தும் விலங்குகளிடமிருந்தும் பாதுகாக்கிறான். அதுபோல எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தீமைகளிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், விபத்துகளிலிருந்தும், நோயிலிருந்தும், சாத்தானின் தந்திர பிடியிலிருந்தும், கொடிய பஞ்சாயத்திலிருந்தும், கொடிய வீழ்ச்சியிலிருந்தும், இயற்கை சீற்றங்களிலிருந்தும் பாதுகாக்கும் நல்ல மேய்ப்பனாக இருந்து வழிநடத்துகிற என் அன்பின் பரம்பொருளே இறைவா, உமக்கு எங்களது ஆராதனையும் நன்றியும். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு பரிமாண வளர்ச்சியில், இன்பத் துன்பத்தில், மேடு பள்ளங்களில், வெற்றியில், தோல்வியில், கவலையில், கண்ணீரில், வேதனையில், நெருக்கடியில், அழுகையில், ஆறுதலில் உம் பெரும் கருணையை நினைத்து பார்க்கிறோம். நீரே சிறந்த ஆயனாக எங்கள் வாழ்க்கையை பயன்படுத்துகிற, பதப்படுத்துகிற உம் அன்பின் மாபெரும் சக்தியை நினைத்துவோம். உமக்கு எங்களது நன்றியினை சமர்ப்பிக்கின்றோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி
கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் நன்றியோடு அவர் திருவாயில்களில் நுழைய நன்றி செலுத்தி அவரை போற்றுங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் தாவீது திருப்பாடல் 100 சொல்லப்பட்டிருப்பதை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம் பிரசன்னத்திலே அமர்ந்து உமக்கு நன்றி பண் இசைக்கின்ற உம் புகழ் பாட எங்களை அழைத்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி ஆ, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆ, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. அனைவரும் இணைந்து பாடுவோம். நன்றி ஐயா. ஆ, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆ, கோடி கோடி நன்றி ஐயா. பிரியமர்களே, அமைதியில் ஒரு சில நிமிடங்கள் நம்முள் வீற்றிருக்கிற இந்த நற்கருணை நாதரை அவரோடு உரையாடுவதற்காக பயன்படுத்துவோம். அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவர் நம்மை வழிநடத்துகிற அந்த வழிகாட்டுதலை நாம் நடக்க மௌனமாக ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரோடு தனிமையில் இருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமை. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையிலே இந்த அந்தோனியருடைய திருத்தலத்திற்கு பல கவலைகள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கோடி அற்புத நமக்கு நன்மைகள் வகுப்பார் என்ற ஒரு உன்னதமான நம்பிக்கையோடு நம்ம இந்த திருத்தலத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் ஒரு சில சிந்தனைகள், இறை சிந்தனையாக இன்று விவிலியத்திலே ரொம்ப பரிச்சயமான ஒரு விவிலிய கதை மாந்தரை பற்றி உங்களோடு பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடக்க நூல் புத்தகத்தில் இருக்கிற ஒரு உன்னதமான மனிதன். யார் இந்த மனிதன்? அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பெயர் யோசேப்பு. அவருடைய பெயர் என்னது? யோசேப்பு யார் தெரியுமா?
யாக்கோபுடைய மகன். வேற பிரியமானவர்களே, நம்மளாம் வாழ்க்கையில் பல கஷ்டத்தை பார்த்துருப்போம், பல வெற்றிகளை பார்த்துருப்போம், பல சாதனைகள் செய்திருப்போம், பல போராட்டங்களை சந்தித்திருப்போம், கவலையில் இருந்திருப்போம், மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். ஆனால் வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆனால் அவருடைய இரக்க குணத்தை தான் இந்த விவிலியம் தொடக்க நூல் புத்தகம் 50வது அதிகாரத்தில் இறுதி வார்த்தைகள் சொல்லும். அவர் முழுவதுமாக அவருடைய சகோதரர்களை மன்னிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தொடக்க நூல் இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கிற பொழுது ஒரு சில கதை பாத்திரங்கள் நமக்கு கடவுள் எப்படி இந்த மனிதர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நம்ம நிச்சயமாக ஒரு வியப்புக்குள் நம்மை ஆழ்த்தும். எடுத்துக்காட்டுக்கு முதல் பெற்றோருடைய பிள்ளைகள் காயின், ஆபேல். கடவுள் காயினுடைய காணிக்கையை நிராகரித்து ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். அதே போல நோவாவை அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றுகிறார். அதே போல ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். குழந்தை பாக்கியமற்ற ஆபிரகாமுக்கு உன்னுடைய இனத்தை என்னவா பெருக்குவேன், கடல் மணல் என்ன அந்த நட்சத்திரோடைய எண்ணிக்கையை விட அதிகமாக உன்னுடைய இனம் இருக்கும் என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார். அதே போல யாக்கோபு உடைய அழைத்தல், நிச்சயமாக ஏசா ஏமாற்றப்பட்டு விட்டு யாக்கோபு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த வகையில் யோசேப்பும் ஒரு அதிசய பிறவி போலதான். யாக்கோபுக்கும் ராக்கேலுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லா ஒரு சூழ்நிலை. என்ன பண்ணுறாரு கடவுள்? இறுதியாக 11வது மகனாக யோசேப்பு யாக்கோபுக்கு பிறக்கிற ஒரு குழந்தையாக கடவுள் படைக்கிறார். பிரியமானவர்களே, கடவுளால் இந்த யோசேப்பை பற்றி சொல்கிற பொழுது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னா, கனவுகளின் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெயரை கொடுக்குறாங்க அவங்களுடைய சகோதரர்கள். ஆனால் கனவுகளின் மன்னன் அல்ல, அந்த கனவுகளை வாழ்வில் நிகழ்த்தியவர் தான் இந்த யோசேப்பு. என்னென்ன கனவுகள் வாழ்விலே கண்கிறாரோ அந்த வாழ்வாள் முழுவதும் அதை அந்த கனவோடுவே அவர் நிறைவு செய்யவில்லை, அந்த கனவை எல்லாம் நிறைவு செய்து முடிக்கிறார். என்னெல்லாம் அவர் சொன்னாரோ அது எல்லாமே வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப யாக்கோபுக்கு பிடித்த ஒரு மகன், 11வது பிள்ளை. மற்ற 10 பிள்ளைகளுக்கு, சகோதரருக்கு இவர் மீது ஒரு கோபம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் கடைசி பிள்ளைகளைத்தான் பெற்றோர்கள் அதிகமாக நேசிப்பார்கள். அதுபோல தான் யாக்கோபுக்கு யோசேப்பு மீது ஒரு தனி பற்று. அதனால் என்னவோ தெரியல, யோசேப்பு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தந்தைக்கு நற்காரியங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கூடவே இருந்து அவரை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கனவுகள் காண்கிறார்ல. முதல் கனவு என்ன கனவு காண்கிறார்? நல்லா தானிய களஞ்சியம் இருக்குல்ல, இவங்க எல்லாமே அறுவடை செய்கிறாங்க. 12 புதல்வர்களுமே அறுவடை செய்கிறார்கள். அதில் யோசேப்புடைய தானிய களஞ்சியம் அதிகமாக இருக்குது. மற்ற தானிய களஞ்சியம், மற்ற சகோதரருடைய தானிய களஞ்சியம் எப்படி இருக்குது, அதுடைய ரொம்ப குறைந்த நிலையில் இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, இந்த கனவை அவர் விளக்குகிற பொழுதுதான் சகோதரருக்கு அவர் மேலே ஒரு வகையான பொறாமை. எனக்கு கீழ் பிறந்தவன் எனக்கு தலைவனாக எப்படி இருக்க முடியும், அதுதான் முதல் பொறாமை. அதே போல தான் இப்படி ஆபேலுடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்கிற பொழுது காயினுக்கு அவர் மீது ஒரு பொறாமையின் நிமித்தம் ஆபேலை கொன்று விடுகிறார். அதே போல ஈசாக்குடைய புதல்வர்கள் ஏசா, யாக்கோபு, இந்த 2 புதல்வர்களை தேர்ந்தெடுக்கிற பணியில் ஏசா அவர் தான் தலைமகன், அவருக்கு தான் அந்த பொறுப்பு கிடைக்கணும். ஆனால் யாக்கோபு என்ன பண்ணுறாரு, அவரை ஏமாற்றி அந்த பதவிக்குள் போகிறார். ஏசாவுக்கு யாக்கோபு மேலே ஒரு பொறாமை. அதே போல இந்த நிகழ்விலும் பார்க்குறோம், யோசேப்பு இந்த மற்ற சகோதரர்களை விட தன்னை தலை நிமிர்ந்தவனாக சொல்கிற பொழுது அதை அந்த சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால் தான் என்ன பண்ணுறாங்க, அவர் மீது ஒரு பொறாமை. திருப்பி மீண்டுமாக அவருக்குள்ளே ஏற்படுகிற 2வது கனவு,
என்ன கனவு அப்படின்னா, முதல் கனவுல வந்து தானியம், இரண்டாவது கனவுல சூரியன், சந்திரன், மற்ற இருக்கிற அனைத்து கோள்களுமே இவருக்கு தலை வணங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுகளின் விளக்கத்தை கொடுக்கிற பொழுதும் மீண்டுமாக கடுஞ்சினம் இந்த சகோதரர்கள் கொள்கிறார்கள், கொல்ல திட்டமிடுகிறார்கள். மீதி கதை இப்படி தான் வரும். எப்படி வரும்? யோசேப்பு விற்றுப்படுவார். யோசேப்புடைய ஆடைகளை கழட்டி என்ன பண்ணுவாங்க, இவங்க கொலை செய்ய முயற்சிப்பார்கள். ரூபனுடைய உதவியால் என்ன பண்ணுவாங்க, கொலையிலிருந்து தப்பித்து யோசேப்பு வேற்று நாட்டினருக்கு விற்றுவிடப்படுவார். ஆக பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் ஃபுல்லாகவே ஒரே போராட்டம் தான், ஓடிட்டே இருப்பார். ஒரு இடத்துல நிரந்தரமாக இல்லை. எங்கே போகிறாரு? போத்திப்பார் அந்த அவருடைய அதுக்கு அங்கே சென்று அவருக்கு பணிவிடை செய்ய போகிறார். போத்திப்பார் தான் என்ன பண்ணுறாரு, வாங்கி கொள்கிறார். அங்கே பணிவிடை செய்கிற பொழுது அவருடைய ஆளுமையை பார்த்து இவருக்கு ஒரு பணி உயர்வு கொடுக்கிறார். என்ன பணி உயர்வு? அந்த இல்லத்தை அவர் பார்த்துக்கணும், அவருடைய குடும்ப இல்லத்தை அவர் பார்த்துக்கணும். அப்பொழுது இருக்கப்படுகிற பொழுது அவருக்கு வருகிற இரண்டாவது சவால். என்ன சவால்? போத்திப்பாருடைய மனைவி யோசேப்பின் மீது அன்பு கொள்வாள். அந்த அன்பிலிருந்து என்ன பண்ணுவார், மீண்டுமாக செய்வது தவறு என்று உணர்ந்து கொண்டு என்ன பண்ணுவார், தப்பித்து வேற்று இடத்துக்கு சென்று கொண்டிருப்பார். அப்படி போய் சிறையில் இருக்கிற பொழுது தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, மீண்டுமாக கனவுகளுக்கு விளக்கத்தை தருகிற ஆற்றலை யோசேப்புக்கு கொடுக்கிறாரு. அந்த கனவுகளை விளக்கத்தை கேட்டுத்தான் என்ன பண்ணுறாரு, பார்வோன் மன்னன் அவனுக்கு ஒரு விலையுயர்ந்த ஒரு பதவியை கொடுக்கிறார். இதை எங்கே படிக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த வாசகத்தை நம்ம தொடக்க நூல் புத்தகம் 40வது அதிகாரத்தில் அவருக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்க. அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை எந்த அளவுக்கு உயர்த்துவார் என்று சொன்னால், கடவுளுடைய முன்னிலையில் நம் எப்பொழுதுமே பொறுமையோடு இருக்கிற பொழுது கடவுள் நம்மை திறம்பெடுத்து வழிநடத்தி பாதுகாப்பை தருவார், பெரிய இடத்துக்கு உயர்த்தி கொண்டு போவார். அந்த தானிய களஞ்சியங்கள் அந்த கனவுக்கு விளக்கம் தருகிற பொழுது உணவில்லாமல் மீண்டுமாக தன்னுடைய சகோதரர்களே எங்கே போவாங்க, எகிப்துக்கு தானியத்தை வாங்க வருகிற பொழுது தான் யோசேப்பு சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தை, நம்ம வாழ்க்கையில் நம்மளாம் மறக்கவே கூடாதான ஒரு வார்த்தை என்று சொன்னால், தொடக்க நூல் புத்தகம் 50வது அதிகாரம் இறை வாக்கியம் 20 நீங்கள் மறக்கவே கூடாது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை நன்மையாக மாற்றினார். ஆக நம்ம வாழ்க்கையில் பல நபர்கள் நமக்கு தீமைகளை விளைவித்து கொண்டே இருப்பார்கள். நம்ம நல்லா இருக்கக்கூடாது, இந்த குடும்பம் அழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீது காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு வகையான பெருமை, தற்பெருமையெல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் நம்ம மீது பொறாமை கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா, பொறுமையோடு இருந்தால் வாழ்வில் கடவுளால் நாம் அனைவரும் உயர்த்தப்படுவோம் என்பதற்கு யோசேப்பு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அதை தான் நம்ம பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் இறைவாக்கியம் 6 ரொம்ப அழகாக சொல்லப்படும். கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் புரிஞ்சுச்சா? கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது ஏற்ற காலத்தில் உங்களை கடவுள் உயர்த்துவார். ஆக பொறுமை வாழ்வில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாபெரும் ஆளுமை கொண்ட ஒரு வார்த்தை. ஆக இனிய நாளிலே நாம் அனைவரும் இந்த ஜெபக்கூட்டத்திலே, இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். யோசேப்பை போல கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காலம் வருகிற வரை பொறுமை காத்து அந்த நாளுக்காக நம்ம என்ன பண்ணோம், காத்திருக்க வேண்டும். அதுதான் யோசேப்பு வழியாக நான் பெற்றுக்கொள்கிற உன்னதமான பாடம். எனவே பிரியமானவர்களே, அனைவரும் எழுந்து நின்று ஒன்றுமில்லாமல் படைத்த இறைவன் நமக்கு ஒரு அற்புதமான இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்விலே நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள், நெருக்கடிகள், வேதனைகள், சோதனைகள், துன்பங்கள் அனைத்திலிருந்து கடவுள் ஒரு நாள் நமக்கு விடுதலை வாழ்வை தருவார். எகிப்திய நாட்டிலே 40 ஆண்டு கால கொத்தடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் இனத்தை கடவுளுடைய அழுகுரல் கேட்டு
அவர்களுக்கு பாலும் தேனும் பொழிகிற கானா நாட்டிலே அமர்த்துவதற்கு செய்தது போல நமது வாழ்வும் ஒரு நாள் கடவுளுடைய பார்வையில் பெருகப்படும். எனவே அனைவரும் இணைந்து ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை என்ற பாடல் வழியாக கடவுள் செய்த ஏராளமான நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம். கடந்த நாட்கள் நாம் பட்ட வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், நெருக்கடிகளிலிருந்து கடவுள் அவருடைய அன்பால் நம்மை மீண்டுமாக கரம் பிடித்து வழிநடத்த இருக்கிறார். அவருடைய அன்பை சுவைத்து பார்ப்பதற்காக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பு அனைவரையும் பற்றிக் கொள்கிறது. அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. அந்த அன்பிலே நாமும் நிலைத்திருக்க தொடர்ந்து இந்த பாடல் வரிகளோடு இணைந்து கடவுளினுடைய அன்பை சுவைத்து பார்ப்போம். போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம்.
உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம், உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். பெரியமார்கள் விழுந்தால் படியிடுவோம். புனித பதுவை அந்தோனியார் தூய்மையான உள்ளத்தால் இயக்கப்பட்டவர். அவரது பரிந்துரையோடு கூடி வந்திருக்கிற நாமும் இயேசுவை நோக்கி, எல்லாம் வல்ல கடவுளை நோக்கி, அப்பா கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று நம்மை கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலே ஊதாரி மகன் தன்னுடைய தந்தையிடமிருந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்து கொண்டு ஊதாரித்தனமாக பணத்தை விற்றுவிட்டு மீண்டுமாக கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தேன், என் தந்தையிடத்திலே சென்று வேலையாட்களில் ஒருவனாக என்னை சேர்த்து கொள்ள கேட்பேன், ஆனால் பாவத்திற்கான மருந்தி வேலைக்காரனாக அல்ல மகனாகவே இழந்து போன எல்லா உரிமைகளையும் அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தந்த இந்த இறைவசனங்களுக்கு ஏற்ப உண்மையாயிருந்த நற்கருணை நாதனை நோக்கி நம்முடைய பாவ சாப கட்டுகளோடு உடைந்த உள்ளத்தோடு நம்மை நலம்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அதிகமாய் எங்களை அன்பு செய்கிறவரே, கோடி அற்புதர் உமக்கு உண்மையாய் ஊழியம் புரிந்து தம்மை அர்ப்பணித்து திரு அவையின் வெற்றியை மலரே, புனித அந்தோனியாருடைய பெயரால் நாங்கள் கூடும்படியாய் செய்தவரே, புனித அந்தோனியாருக்கு பெருவிழா எடுத்து முடித்து மகிழும்படியாக எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். புனிதர் வழியாக எத்தனையோ நன்மைகளை காரியங்களை எங்களுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு செலுத்திருக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி. நல்லவரே, உடல் மன நோய்கள் போக்கி உம் பிள்ளைகளின் உபத்திரங்களை மீட்டெடுத்து உள்ளும் புறமும் நலமும் ஆசீர்வாதமும் தந்து எங்களை வழிநடத்துவீராக. பற்றிலையோ மருந்துகளோ கழிப்புகளோ எங்களை குணப்படுத்துவதில்லை, மாறாக ஆண்டவருடைய வார்த்தைகளே எங்களை நலமாக்கியது என்று அருள்வாக்கிற்கிணங்க புனிதராய் புனித அந்தோனியார்களுடைய பாதத்திலே நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் தேவைகளையும் ஒப்புக் கொடுப்போம். நம்மிடத்தில் ஜப உதவி கேட்டவருடைய தேவைகளுக்காக நினைத்து பார்ப்போம். உடல் நோயாலும் மனநோயாலும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே இல்லங்களிலே சிகிச்சைகள் பெற்றுக்கொண்டிருக்கிற நோயாளிகள் நற்சுகம் பெற வேண்டுமாய் ஜெபிப்போம். இதோ புதிய ஆண்டிலே, புதிய கல்வி ஆண்டிலே படிக்க சென்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். பிள்ளைகள் ஞானத்தோடும் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்பணிந்து நடக்கிற பிள்ளைகளாகவும் தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று நல்ல பிள்ளைகளாக வாழ்வில் வளர்ச்சி அடையுமாறு ஜெபிப்போம். இதோ திருமண தடைக்காக ஜெபிப்போம். திருமணத்திற்காக இயங்கி தவித்துக் கொண்டிருக்கிற இளையோருக்காக ஜெபிப்போம். திருமண வரத்தை அவர்களுக்கு அமைத்து தர வேண்டுமாய் ஜெபிப்போம். இதோ வேலை வாய்ப்புக்காக இயங்குகிற இளையோருக்கு வேலை வாய்ப்பினையும், குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி தவிக்கிற தம்பதியர்களுக்கு நீதாமை ஒரு குழந்தை வரத்தை அருளுமாறு ஜெபிக்கிறோம். பெரிய மகளே, நம்முடைய தேவைகளை மௌனமாக ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்தவர்களாய் அனைவரும் இணைந்து மாண்பியர் கீதம் பாடுவோம். மாண்புயர்யு அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய
புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு வரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.